கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்திற்கு ஒரு முக்கியமான, அதே சமயத்திலே ஒரு சவாலான தலைப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். எதிரிகளின் சூழ்ச்சியும் இறைவனின் பாதுகாப்பும். எரேமியா 18 அதிகாரம் 19, 20, திருப்பாடல் 31, 4 முதல் 5 ஆகிய இறைவார்த்தைகளை மையமாக வைத்து நம்மை சுற்றி விரிக்கப்பட்டிருக்கும் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத வலைகளிலிருந்து இந்த தவக்காலத்திலே விடுதலை பெறுவது எப்படி என்று சற்று ஆழமாக தியானிப்போம். எரேமியாவின் அழுகையும் எதிரிகளின் குழியும். எரேமியா இறைவனுக்காக உண்மையாக உழைத்தவர். ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னவோ குழி. நான் அவர்களுக்கு நன்மை செய்ய முற்பட்டும் அவர்கள் என் உயிரை போக்க குழி பறிக்கிறாள் என்று அவரே கதறுகிறார். இறையியல் பார்வை என்ன? நீதிமான்களுக்கு சோதனைகள் வராது என்று விவிலியம் சொல்லவில்லை. மாறாக நீதிமான்களின் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். எரேமியா இயேசுவின் முன்னடையாளமாக திகழ்கிறார். இயேசு நன்மை செய்ததற்காகத்தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் நீதிமான்கள் அதிகமாக சோதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் அடிக்கடி கேள்வி கேட்கிறோம். The theology of testing. ஒரு தங்கம் எவ்வளவு சுத்தமானது என்பதை அறிய அது நெருப்பில் புடம் போடுகிறார்கள். அதுபோல ஒருவருடைய நீதி உண்மையானதா என்பதை அறிய கடவுள் சோதனையை அனுமதிக்கிறார். சாத்தான் ஏற்கனவே பாவத்தில் இருப்பவர்களை தொந்தரவு செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அவன் வசம் இருக்கிறார்கள். ஆனால் எரேமியாவைப் போல, இயேசுவைப் போல இறைவனுக்கு உண்மையாக இருக்க நினைப்பவர்களைத்தான் அவன் வழிபறித்து பிடிக்க பார்க்கிறான். இங்கே இறையியல் பார்வை, சோதனை என்பது நீங்கள் கடவுளை விட்டு விலகிவிட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல. நீங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருக்கு என்பதற்காக சான்று. இயேசு விட நீதிமான் இந்த உலகில் உண்டா? ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னவோ மரணக்குழி. நீதிமான்கள் சோதிக்கப்படுவது அவர்கள் தண்டிக்கப்படுவதற்காக அல்ல, அவர்களுடைய தகுதி உயர்த்தப்படுவதற்காக. நகைச்சுவையாக கூறுவார்கள் அல்லவா, நிழலில் இருப்பவனுக்கு வெயிலின் அருமை தெரியாது. நம்ம பலர் நினைப்பது உண்டு, ஏன் அந்த பாவி நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? ஒரு விவசாயி தன் பழைய மாட்டு வண்டியும் ஒரு புதிய சொகுசு காரையும் வைத்திருந்தான். கார் பளபளவென்று ஷெட்டுக்குள் இருந்தது. ஆனால் மாட்டு வண்டி மட்டும் தினமும் வெயிலும் மழையிலும் சேற்றிலும் உழைத்தது. ஒரு நாள் மாட்டு வண்டி அழுது, நான் எவ்வளவு உழைக்கிறேனே, ஆனா என்ன சேத்துல விடுறீங்க, அந்த கார் மட்டும் ஏன் சொகுசா இருக்கு? உரிமையாளர் சொன்னார், காரை நான் வெளியே எடுத்தால் அது பழுதாகிவிடும், அதன் மதிப்பு குறைந்துவிடும். ஆனா நீயோ உறுதியானவன், உன்னை செதுக்கினால் தான் நீ இன்னும் வலிமையாவாய். இங்கே சிந்திப்பதற்கு என்ன? கடவுள் உங்களை சோதிக்கிறார் என்றால் உங்களை ஒரு வலிமையான கருவியாக மாற்ற நினைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரை போல ஷெட்டிற்குள் பாதுகாப்பில் இருப்பது ஒரு நாள் துருப்பிடித்து போவோம். எரேமியா 18:20 உயிரை போக்க குழி பறிக்கிறார் என்கிறார். இந்த குழி பிட், இது அவமானம், தனிமை மற்றும் தோல்வியை குறிக்கிறது. இங்கே மீட்பினுடைய மறைபொருள் என்ன? எரேமியா அந்த புகாரை கடவுளிடம் கொண்டு செல்கிறார். நீதிமான்கள் சோதிக்கப்படும் போது அவர்கள் மனிதரிடம் ஓடுவதில்லை, கடவுளிடம் சரணடைகிறார்கள். எதிரிகள் பறிக்கும் குழிதான் ஒரு நீதிமானின் உயிர்ப்புக்கான மேடை. இயேசுவை அவர்கள் கல்லறையில் குழியில் அடைத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் தான் சாவு வெல்லப்பட்டது, வெற்றி பெற்றது. உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் பறிக்கும் குழியை பார்த்து பயப்படாதீர்கள், அது உங்கள் வெற்றிக்கான அடித்தளம். சோதனையை வெற்றியாக மாற்றுவது எப்படி, பிராக்டிக்கல் டிப்ஸ் என்று விவிலியம் அதிகமாக கூறுகிறது. பதிலுக்கு பதில் செய்யாமல் இருத்தல். எதிரில் வழிபறிக்கும் போது நீங்கள் ஜெபத்தை மட்டும் பெரியுங்கள். எரேமியா தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். இதுதான் ஒரு நீதிமான் உச்சக்கட்ட அடையாளம். நாம் யாருக்காக, நம்மை துன்புறுத்துவதற்காக பரிந்து பேசி இருக்கிறோமா? எரேமியாவை பாருங்கள். முதலிலே பரிந்து பேசுகிறார். பொறுமை, தி என்டியூரன்ஸ். முடிவரை நிலைத்திருப்பவனை மீட்பு பெறுவான். மத்தேயு 24:13 படிக்கிறோம். சோதனை என்பது ஒரு தேர்வு, எக்ஸாமினேஷன்.
போன்றது. தேர்வு கடினமாக இருந்தால் அதற்குரிய மதிப்பும் கிரேஸும் அதிகமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அதிகமாக சோதிக்கப்படுகிறீர்களா? மகிழ்ச்சி அடையுங்கள். நீங்கள் சாத்தானுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 31:4 சொல்வது போல அந்த வலைகளை அறுக்க புகலிடமாக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எரேமியா போல உங்கள் கண்ணீரை கடவுளிடம் கொட்டுங்கள். அவர் உங்கள் மரண குழியை ஒரு மலர் சோலையாக மாற்றுவார். மிக்க மகிழ்ச்சி. எதிர்களால் வரும் மன அழுத்தம், பயம், வெறும் சூழ்ச்சியிலிருந்து விடுபட்டு எரேமியாவை போல எப்படி வலிமை வருவது என்பதை விவிலிய நுட்பங்களோடு biblical techniques இந்த பகுதியில் இன்னும் நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இது உங்களுடைய இறைவனுடைய வல்லமைகளை பயணத்திலே ஒரு தியானத்திலே ஒரு முக்கியமான மனத்திட பகுதியாகவே அது அமைந்துவிடும். மன அழுத்தம் என்பது எதிரி வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத வலை. இதிலிருந்து விடுபட 3 வழிகளை விவிலிய நமக்கு காட்டுகிறது. ஒன்று, வழக்காடுதலை இறைவனிடம் விடுங்கள். எரேமியா 18:19 கூறுகிறார், ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நம்மில் பலருக்கு மன அழுத்தம் வர காரணமே நம் எதிரிடம் நாமே நேருக்கு நேரு வாதாடப் போவதுதான். நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை ஒருவரிடம் நிரூபிக்க போராடும் போது உங்கள் ரத்த அழுத்தம் பிபி தான் ஏறும். ஆனால் எரேமியா போல ஆண்டவரே நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது உங்கள் மனப்பாரம் இறங்கி விடுகிறது. இங்கே வாழ்வியல் பாடம் என்ன? நீதிமன்றத்தில் வக்கீல் பேசும்போது கட்சிக்காரர் அமைதியாக இருப்பார். உங்கள் வக்கீல் கடவுள் என்றால் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? பழையை அறுக்கும் நன்றி பலி, இந்த பவர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். திருப்பாடல் 31:21 திருப்பாடல் ஆசிரியர் ஒரு விசித்திரமான காரியத்தை கூறுகிறார். எதிரிகள் வலையை விரிக்கும் போது அவன் அளவில்லை, மாறாக ஆண்டவர் போற்றப் பெறுவாராக, ஏனெனில் அவர் நம் இயக்கத்தக்க பேரன்பை எனக்கு விளங்கச் செய்தார் என்கிறார். இங்கே வாழ்வியல் நகைச்சுவை என்ன? ஒரு பக்தர் தன் வீட்டு வாசலில் ஒரு பள்ளம் குழி இருப்பதைக் கண்டு கோபப்பட்டாராம். எந்த எதிரி இதை தோண்டினான் என்று திட்டினார். அப்போது அந்த பள்ளத்தில் மழைநீர் தேங்கி ஒரு அழகான தாமரை மலர்ந்தது. எதிரி குழி பறிக்கலாம், ஆனால் அதில் ஆசீர்வாதம் என்னும் தாமரையை மலரை வைப்பது கடவுள். ஆண்டவரே, என் எதிரி தோண்டிய இந்த குழியை எனக்கான ஆசீர்வாத தொட்டியாக மாற்றப் போகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் சாத்தான் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் சாத்தான் நம்மை விட்டு ஓடிவிடுவான். 3வதாக சாட்சியாக மாறுதல். எரேமியாவுக்கு தீமை செய்தவர்கள் மேல் அவர் முதலில் கோபப்பட்டாலும் இறுதி வரை இறைப்பணியை விடவில்லை. எதிர்கள் வலையை வெற்றி பெறச் செய்யும் ஒரே வழி உங்கள் பாதையை மாற்றாமல் இருப்பது. சாத்தானின் நோக்கம் இறையியல் பார்வை. சாத்தானின் நோக்கம் உங்களை கொள்வது மட்டுமல்ல, உங்களை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிப்பதுதான். நீங்கள் எதிரியை பழி வாங்க நினைக்கும் கணமே சாத்தான் வெற்றி பெற்று விடுகிறான். ஆனால் நீங்கள் அவர்களை மன்னித்து உங்கள் பணியை தொடரும் போது நீங்கள் சாட்சியாக மாறுகிறீர்கள். எதிரிகளை வெல்லும் நடைமுறை பயிற்சிகள். தியானத்தின் பயனாக நாம் செய்ய வேண்டியவை என்ன? நிசப்தம் காத்தல், அமைதி காத்தல். எரேமியா சில நேரம் மௌனமாக இருந்தார். உங்களை பற்றி தவறாக பேசுவதுடன் விளக்கம் சொல்லாதீர்கள். மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஜபத்தை கேடயமாக. திருப்பாடல் 31:4-5 தினமும் காலையில் ஆண்டவரே, இன்று விரிக்கப்படும் எல்லா வழிகளிலும் என்னை விடுவியும் என்று ஒரு பாதுகாப்பு ஜபத்தை சொல்லுவோம். உங்களுக்கு குழிவரிப்போர் பெயரை குறிப்பிட்டு அவருக்கு நல்ல மனதை தாரும் என்று ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இது உங்கள் மன அழுத்தத்தை 100% குறைக்கும். ஒரு பக்தர் கடவுளிடம் கேட்டாராம், ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன், யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது? கடவுள் சொன்னா, நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறனால தான் சாத்தானுக்கு உனக்கு பிடிக்கல. கெட்டவனை குழிபறிக்க தேவையில்லை, அவன் ஏற்கனவே குழியில் தான் இருக்கிறான். உன்னை குழியில் தள்ளுவதுதான் அவனுக்கு பெருமை. இங்கே பாடம் என்ன? எதிரிகள் குழிபறிக்கிறார் என்றால் நீங்கள் சரியான பாதையில், இறைவனின் பாதையில் நடக்கிறீர்கள் என்பது அர்த்தம். வழியிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அவர் எனக்கென மறைத்து வைத்துள்ள வழியிலிருந்து என்னை விடுவித்திரளும், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். எதிரிகள் விரிக்கும் வலைகள் எவை?
திருப்பாடல் 31:4 சொல்லப்பட்டுள்ள வலை நெட் என்பது திடீரென நம் கண்கள் படுவதல்ல. அது மிக ரகசியமாக நாம் கவனிக்காத நேரத்தில் பின்னப்படுவது. ஒன்று வார்த்தை என்னும் வலை. எதிரிகள் கையில் ஆயுதம் ஏந்துவதற்கு முன்பாக அவள் ஏந்துவது நாக்கு என்னும் அம்பைத்தான். புறம் பேசுதல், இது ஒரு நச்சு வலை. ஒருவரை பற்றி தவறான தகவலை பரப்பி சமுதாயத்தில் அவருக்கு இருக்கும் நற்பெயரை குழி தோண்டி புதைப்பது. இரண்டாவது முகஸ்துதி, இது மிகவும் ஆபத்தான வலை. உங்கள் முகத்திற்கு நேராக புகழ்ந்து, ஐயோ ஆண்டவர், நீங்க வல்லவர், நல்லவர், போதுமானவர், நீங்க வள்ளல், கொடைவள்ளல், உங்களை அகந்தையில் பிரைடில் விழச் செய்து பின்னால் குழிவரிப்பது. நீ வாழ்வியல் சிந்தனை என்ன? ஒரு நரி காக்கையிடம் சொன்னதாம், உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, ஒரு பாட்டு பாடு. காக்கை தன் குரலை மெச்சுகிறாள் என்ற அகந்தையில் வாயை திறந்தது, வடை கீழே விழுந்தது என்பது நமக்கு தெரியும். எதிரிகள் எப்போதும் உங்கள் பலவீனமான அகந்தையைத்தான் வழியாக பயன்படுத்துவார்கள். புகழ்ந்து பேசுவார்கள். எல்லோரும் உங்கள் நண்பர்கள் அல்ல. புகழ்ந்து பேசு எல்லோரும் உங்கள் நண்பர்கள் அல்ல. நன்றி கட்டத்தனம் என்னும் வலை. எரேமியா 18:20 பார்க்கிறோம். அவர் கதறுவது இதற்காகத்தான். நன்மைக்கு தீமை ஈடாகுமா? நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்திருப்பீர்கள், அவர் வாழ்வு கொடுத்திருப்பீர்கள், ஆனால் அவரே உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை வீழ்த்த வழிவிரிப்பார். இது உங்கள் மனதை உடைத்து இனிமேல் யாருக்கும் நன்மை செய்யக்கூடாது என்ற கசப்பான முடிவுக்கு உங்களை தள்ளி இருக்கும். இந்த கசப்பு, இந்த பிட்டர்னஸ் தான் சாத்தான் விரிக்கும் மிகப்பெரிய வலை. நீங்கள் நன்மை செய்து நிறுத்திவிட்டால் சாத்தான் ஜெயித்து விட்டான் என்ற அர்த்தம். அடுத்ததாக தனிமைப்படுத்தல் என்ன வலை. எதிரிகள் உங்களை நேரடியாக தாக்காமல் உங்களை சுற்றியுள்ள நண்பர்களையும் உறவினர்களையும் உடமிருந்து பிரிப்பார்கள். உங்களை பற்றி தவறான பிம்பத்தை உருவாக்கி உங்களை தனிமைப்படுத்துவார்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது சீடர்கள், உறவினர் யூதாஸ் அனைவரும் தனிமைப்படுத்தினார்கள் இயேசுவை. தனிமையில் இருக்கும்போதுதான் மனச்சோர்வு, டிப்ரெஷன் என்னும் வலை நம்மை எளிதாக பிடிக்கும். எனக்கு யாரும் இல்லை, என்னை பார்க்க யாரும் வரல, என்னை யாரும் கண்டுக்கல என்று நீங்கள் நினைப்பதே அந்த வலையினுடைய வெற்றியாக இருக்கும். அடுத்ததாக தூண்டுதல் என்னும் வலை, இந்த டேப் ப்ரொவோகேஷன். எதிரிகள் உங்களை வேண்டுமென்றே கோபப்படுத்துவார்கள். நீங்கள் கோபத்தில் ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை சொல்லிவிட்டால் அதையே ஆதாரமாக வைத்து உங்களை சிக்க வைப்பார்கள். அவள் விரிக்கும் வலை உங்களை பாவம் செய்ய தூண்டுவது. நீங்கள் பொறுமை இழந்தால் அந்த வலையில் விழுந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆக இந்த வலையிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று திருப்பாடல் 31:5 சொல்லும் இந்த ரகசியம்தான், உமது கையில் உயிரையே ஒப்படைக்கிறேன் என்கிற வார்த்தை. வலைக்குள் இருக்கும் மீன் எவ்வளவு துள்ளுகிறதோ அவ்வளவு அதிகமாக வலை அதை பிடிக்கும். அமைதியாக இருப்பதே வலை. வலை தரையில் தான் விரிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் பார்வையை சிலுவைகள் மேல் உயரத்தில் வைத்தால் தரைமட்ட வலைகள் உங்களை பாதிக்காது. வேடன் விரிக்கும் வலைகள் என்று அவர் உன்னை விடுவிப்பார். திருப்பாடல் 91:3 படிக்கிறோம். மனிதர் விற்கும் வழியை விட கடவுள் தரும் பாதுகாப்பு மிக மிக பெரியது. எரேமியாவுக்கு தோண்டப்பட்ட குழி அவரை அழிப்பதற்கு பதில் அவரை ஒரு வரலாற்று நாயகனாக மாற்றியது. உங்கள் எதிரிகள் விரிக்கும் வலைகள் உங்களை சிறைப்பிடிக்க அல்ல, உங்களை பக்குவப்படுத்தவே இறைவனால் அனுமதிக்கப்படுகின்றன. அந்த வலைகளை உங்கள் ஜெபத்தாலும் பொறுமையாலும் அறுத்தெறியுங்கள். இன்று நம் எதிரிகள் கையில் கத்தியோடு வருவதில்லை. அவர் விரிக்கும் வலைகள் மிக நுட்பமானவை. புறம் பேசுதல், ஒருவருடைய நற்பெயரை குழி தோண்டி புதைப்பது, பொறாமை, நீங்கள் வளர்வதை பார்த்து பொல்லாத கண்கள் வலை விரிப்பது, மன்னிக்கணும், நன்றி கெட்டத்தனம். எரேமியாவுக்கு நடந்தது இதுதான் நன்மை செய்தவருக்கும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மரணத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? அன்பு இறை மக்களே, இந்த தியானத்தினுடைய உச்சக்கட்ட பகுதியில் நாம் ஒரு மிக ஆழமான, மர்மமான, அதே சமயம் நம்பிக்கையூட்டும் தலைப்பை நாம் தொடுகிறோம். மரணத்திலிருந்து விடுதலை, இந்த வழியிலிருந்து விழுந்து மரணிக்கக்கூடிய மரணத்திலிருந்து விடுதலை. எரேமியா தன் உயிருக்கு அஞ்சு அழுததும், திருப்பான ஆசிரியர் தன் உயிரை இறைவன் ஒப்படைத்ததும் வெறும் உடல் சார்ந்த மரணத்தை பற்றியதல்ல. கத்தோலிக்க இறையில் மரணம் என்பது 3 நிலைகளில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இருந்து விடுதலை பெறும் வழிகளை நாம் பார்க்கலாம். 3 வகை மரணங்கள். மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் முதலில் எந்த வகை மரணம் நம்மை அச்சுறுத்துகிறது என்பதை அறிய வேண்டும். ஒன்று ஆன்மீக மரணம், the spiritual death. இதான் மிக கொடியது. பாவத்தில் வாழும் ஒருவர் உயிரோடு இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக பிணம் போன்றவர்.
இவர் உறவு அருந்து போவதே இந்த மரணம். இறை உறவு அருந்து போவதே இந்த மரணம். இரண்டாவது, உளவியல் மரணம். The physiological, psychological death. எதிரிகள் குழிபறிக்கும் போது ஏற்படும் அவமானம், பயம் மற்றும் மனச்சோர்வு. நான் செத்துடலாம் போல இருக்கு, நான் செத்துடலாம் போல இருக்கு என்று ஒரு சொல்லும் போது அவர் இந்த வழியில் இருக்கிறார். மூன்றாவது, உடல் மரணம். The physical death. இது தவிர்க்க முடியாது, ஆனால் இது ஒரு முடிவு அல்ல, மாற்றம். ஆன்மீக மரணம், உளவியல் மரணம், அடுத்ததான் உடல் மரணம். வழியில் சிக்கியவர்கள் இப்படிப்பட்ட மரணத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த மரணத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதை இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. அதாவது ஒப்படைத்தல் என்னும் சாவி, சரண்டர் as the key என்று கூறுகிறது. திருப்பாடல் 31:15 இயேசு சிலுவையில் சொன்ன அதே வார்த்தைகள் உள்ளன. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இறைகள் நுணுக்கம் என்ன? நீங்கள் எப்போது உங்கள் உயிரை உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களோ அப்போதுதான் மரண பயம் இருக்கும். ஆனால் அதை இறைவனிடம் கொடுத்து விட்டால் அதை பாதுகாப்பு மிகவும் அதிகமாகும். உங்களை கொல்ல நினைப்பவர்களால் உங்கள் உடலை மட்டுமே தொட முடியும், உங்கள் உயிரை, ஆன்மாவை தொட முடியாது. ஏனென்றால் அது இறைவனின் கையில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கிறது. நீங்கள் எதிரிகள் விரிக்கும் வலையில் மிக கூர்மையான ஆயுதம் என்ன என்றால் பயம். பயத்தை மரணிக்க செய்ய வேண்டும். ஒரு நபர் சாவி கொடுக்கும் பொம்மை போல எதற்கெடுத்தாலும் பயந்தாராம். ஒரு நாள் கனவில் யமன் வந்தாராம். அந்த நபர் சொன்னாராம், யமனையா யமனையா, என்னை இப்பவே கூட்டிட்டு போயிருங்க. இந்த ஊர்ல இருக்கிற எதிரிங்க கொடுக்கிற டார்ச்சர் தாங்கல, அவங்க எப்ப கொள்வாங்கன்னு பயந்தே பாதி செத்துட்டேன். யமன் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், உன் எதிரிங்க உன்னை கொள்ள தேவையில்லை, உன் பயமே உன்னை முடிச்சிடும் என்று. பயம்தான் பலரை மரணிக்க செய்கிறது. மரண பயம் இருக்கும் வரை நீங்கள் அடிமை. சாவே உனக்கு வெற்றி எங்கே என்று பவுலடியார் கேட்டது போல மரணத்தை எதிர்கொள்ளும் துணிவு வருகிற போது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். எரேமியா மற்றும் இயேசு மரணத்தை கடந்த சாட்சிகள். எரேமியா குழிக்குள் தள்ளப்பட்டார், ஆனால் அவர் சாகவில்லை. ஏன்? சேற்றில் புதைந்த அவரை தூக்க இறைவன் ஒரு எத்தியோப்பியனை அனுப்புகிறார். இங்கே என்ன உண்மை? என்ன? மனிதர்கள் உங்களை மரண குழிக்குள் தள்ளலாம், ஆனால் இறைவன் ஒரு ஏணியை, அதாவது உதவி எப்போதுமே தயாராக வைத்திருக்கிறார். இயேசு மரணத்தை தவிர்க்கவில்லை, மாறாக மரணத்தை நேருக்கு நேர் சந்தித்தார். சிலுவை என்ற மரண கருவியை மீட்பின் அடையாளமாக மாற்றினார். இறையியல் பார்வை என்ன? மரணத்திலிருந்து விடுதலை என்பது சாகாமல் இருப்பது அல்ல, சாகவே முடியாத ஒரு முடிவில்லாத வாழ்வை, இட்டர்னல் லைஃப், சிலுவையின் வழியாக பெறுவது. மரணத்திலிருந்து விடுபட 3 வழிமுறைகளை இறை வார்த்தை கூறுகிறது. பாவத்தின் உறவை அறுத்தல். பாவம் தன் மரணத்தில் கொடுக்கு ஒப்புரவருட்சாதவன் கன்பஷன் வழியாக பாவத்தை கழுவும் போது நீங்கள் மரணத்தின் பிடியிலிருந்து வெளியாகிறீர்கள், விடுதலையாகிறீர்கள். இரண்டாவது, நம்பிக்கை என்னும் கேடயம். ஆண்டவரே என் புகலிடம். எதிரிகள் உங்களை சுற்றி வளைவிரிக்கும் போது நீங்கள் இறைவனின் சிறைகளுக்குள் ஒளியுங்கள். அங்கே மரணத்திற்கு அனுமதி இல்லை. அதான் நம்பிக்கை என்கிற கேடயம். மூன்றாவது, அன்பு செய்தல். நம் சகோதரிடம் அன்பு செலுத்தாமல் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம். மன்னிக்கணும், நாம் சகோதரிடம் அன்பு செலுத்துவதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என தெரியும் என்று 1 யோவான் 3:14 படிக்கிறோம். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது மரணத்தை தரும் சாத்தான் உங்களை விட்டு ஓடிவிடுகிறான். நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செய்யும் போது, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற போது சாத்தான் ஓடிவிடுகிறான். அதைத்தான் நன்மை செய்தால் நீ உயிரை விடுவாய். இந்த தியானத்துடைய சிகரம் என்ன? மரணமே உன் வாயின் ஒரு திறப்பு. எரேமியா பயந்த குழி அவருக்கு ஒரு புதிய வெளிப்படையை தந்தது. திருப்பாடல் ஆசிரியர் பயந்த வலை அவருக்கு இறைவனின் பேரன்பை காட்டியது. உங்கள் வாழ்வில் வரும் மரண போராட்டங்கள் உங்களை அழிக்க அல்ல, உங்களை இயேசுவின் சாட்சியாக உயிர்ப்பிக்கவே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லும் ஒருவனுக்கு மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது அடுத்த உலகிற்கான ஒரு கமா மட்டுமே. மரணம் என்பது விசுவசிப்பவனுக்கு முற்றுப்புள்ளி அல்ல. எதிரிகளால் வரும் மரணம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனச்சோர்வு, பயம், அவமானம் என்பவையும் ஒரு வகை மரணமே. இருந்து விடுபட என்ன வேண்டும்? ஒப்படைத்தல், சரண்டர் மிக முக்கியம். அது உன் கையில் உயிரை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே
என்று சொல்லும்போது அந்த வலையை அறுக்கும் வாய்ப்பை கடவுளே பெற்றுக் கொள்கிறார். இயேசுவின் சாட்சியாக எரேமியா மாறுவது போல, எரேமியா தன் எதிர்களுக்காக முதலில் பரிந்து பேசினார், பிறகு மனம் தொந்து இறைவனிடம் முறையிட்டார். நாம் இப்படி செயல்பட வேண்டும், கசைப்பை கைவிட வேண்டும். எதிரிகள் குழி பறிக்கும் போது நாமும் அவர்களுக்கு பதில் குழி பறித்தால் 2 பேருமே குழியில் விழ வேண்டியதுதான். ஒரு ஊர்ல 2 பேர் பயங்கர எதிரிகள். ஒருவருக்கு ஒருவர் கடவுள் தரிசனம் தந்து, நீ என்ன கேட்டாலும் தருவேன், ஆனா உனக்கு கொடுப்பது 2 மடங்கு எதிரிக்கு கொடுப்பேன் என்று யோசித்தான். எனக்கு ஒரு கார் கொடு என்றான். அவருக்கு ஒரு கார், எதிரிக்கு கார் 2 கார் கிடைத்தது. அவனுக்கு பொறாமை தாங்கல. கடைசியில சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணை குத்துங்க, ஒரு கண்ணை எடுத்துருங்க என்றான். அவனுக்கு 2 கண்ணு போகிறது என்று. எப்படி எதிரி அழிய வேண்டும் என்று நினைப்பது நமக்கே அழிவை தரும். எரேமியா போல் இறைவனிடம் நீதியை ஒப்படைப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். எரேமியா மரண அச்சுறுத்தல் வந்தபோதும் இறை வார்த்தையை சொல்ல தயங்கவில்லை. சாட்சியாக வாழ்வது என்பது சேஃபாக இருப்பதல்ல, சின்சியராக இருப்பது. சாட்சியாக வாழ்வது என்பது சேஃபாக இருப்பதல்ல, சின்சியராக இருப்பது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்கள் புகலிடமாக நீங்கள் கருத வேண்டும். எதிரிகள் வலை விரிக்கும் போது நீங்கள் ஓடி போய் ஒளிய வேண்டிய இடம் இறைவனின் பாதம். உங்கள் வேதனைகளை மனிதரிடம் பகிர்வதை விட நற்கருணை ஆண்டவரிடம் பகிருங்கள். உங்களுக்கு குழி பறிப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு பாலத்தை கட்டுங்கள். அவர் உங்களை வீழ்த்த நினைக்கும் போது நீங்கள் அவர்கள் மேல் அன்பு செலுத்துங்கள். அவர்களை வெல்லும் மிகச்சிறந்த ஆயுதம் இதுதான். இயேசு சிலுவையில் இருந்தபோது எதிரிகள் விரித்த மரண வலை அவரை பிடித்துக் கொண்டதாக நினைத்தவர்களை அவரை பிடித்துக் கொண்டதாக நினைத்தார்கள். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து அந்த வழியை துண்டு துண்டாக்கினார். எரேமியாவின் அழுகை இயேசுவின் வெற்றியில் நிறைவு பெறுகிறது. இயேசு ஒரு சாட்சியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைவாக அன்புக்குரியவர்களே, உங்கள் பணியிடத்திலோ, உங்கள் குடும்பத்திலோ, உங்கள் உறவினரிடையோ, நீங்க வாழக்கூடிய இடத்திலோ உங்களுக்கு எதிராக குழி பறிக்கப்படலாம். கவலைப்படாதீர்கள். குழி பறிப்பவர்கள் மனிதர்கள், உங்களை தூக்கி விடுபவர் இறைவன். வலை விரிப்பவர்கள் பலசாலிகள், அந்த வலையை அறுப்பவர் சர்வ வல்லவர். இந்த தவக்காலத்தில் எரேமியாவை போல உங்கள் பாரங்களை, உங்கள் துன்பங்களை இறைவனிடம் கொட்டுங்கள். திருப்பாடல் 31:5 சொல்லும் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இயேசுவின் உண்மையான சாட்சியாக மரணத்தை கடந்து வாழ்வின் வெற்றிக்கு செல்வீர்கள். வெற்றி நமதே. எரேமியா இறுதியில் கைவிடப்படவில்லை. திருப்பாடல் ஆசிரியர் 31:24 சொல்வது போல, ஆண்டவருக்காக காத்திருப்போரே, அனைவரும் உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் திடம் கொள்ளட்டும். எதிரி குழி பறித்தால் என்ன, வலை விரித்தால் என்ன? குழிக்கு மேலே கிருபை இருக்கிறது, அருள் இருக்கிறது. வலைக்கு மேலே வல்லமை இருக்கிறது. மரணத்திற்கு மேலே உயிர்ப்பு இருக்கிறது. மரணத்திற்கு மேலே உயிர்ப்பு இருக்கிறது. இந்த தவக்காலத்தின் முடிவிலே நீங்கள் எரேமியாவை போல ஒரு திறமான தூணாக எழுந்திருப்பீர்கள். இயேசுவின் மீட்பு உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும். ஆண்டவர் துன்பங்கள் வழியாக உயிர்த்தார். அதற்கு எரேமியா ஒரு முன்னடையாளம். தவக்காலத்திலே வரக்கூடிய துன்பங்களை எல்லாம், அதனால் வரக்கூடிய மரணத்தை எல்லாம், அதுவும் உளவியல் மரணம், ஆன்ம மரணத்தை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள், மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உயிர்ப்பிப்பார், புது வாழ்வை தருவார்.